ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹோம்லி ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம நவராத்திரியோட டே 4 பிரசாதம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காத்தால நைவேத்தியமாக பானகம் தான் பார்க்க போகிறோம். பானகம் பண்ணுறது ரொம்ப சிம்பிளு, ஈஸியாக அடுப்பே இல்லாமல் நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஏலக்காய், 6 மிளகு, 1 டீஸ்பூன் சுக்கு, இதை ஒரு சின்ன ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வெல்லம் போட்டு அதில் 2 கப்ஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கோங்க. அதில் புழிஞ்சு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா பானகம் ரெடி. இன்றைக்கி சாயங்கால நைவேத்தியமாக க்ரீன் பட்டாணி சுண்டல் பார்க்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் க்ரீன் பட்டாணி எடுத்துகிட்டு அது ஒரு 7 to 8 hours நல்லா ஊற வச்சுருங்க. அப்புறம் அந்த ஊற வச்சதில் மஞ்சப்பொடி, உப்பு கலந்து குக்கரில் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுங்க. இப்போ நம்ம ஒரு இல்பச்சட்டி வச்சு அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் பெருங்காயமும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின அப்புறம் இந்த வேக வச்ச இந்த க்ரீன் பட்டாணியை போட்டுட்டு கொஞ்சூண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சூண்டு உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காயை சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன், அது அடுப்பை அணைச்சிட்டு 1/2 லெமன் புழியணும். புழிஞ்சு இறக்கினீங்கன்னா பட்டாணி சுண்டல் ரெடி. இன்றைக்கி பிரசாதமாக பானகமும் க்ரீன் பட்டாணி சுண்டலும் பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.